இன்னரும் கனி சோலைகள் செய்தல் இனிய நீர்தன் சுனைகளை ஏற்றல் அன்னச்சத்திரம் 1000 வைத்தல் ஆலயம் 10,000 நாட்டல் பின்னர் உள்ள தர்மங்கள் யாவும் விளங்கி ஒளிரப் பெறவும் அன்னையாவினும் புண்ணியம் கோடி ஆங்கோர் இழைக்கு எழுத்தல் வித்தல் என்றார் பாரதியார். அந்த சிறப்புமிகு கல்வி சாலைகளின் முன்னேற்றத்திற்காகவும் பள்ளி செயல்பாடுகளை மேலாண்மை செய்வதற்காகவும் உருவாக்கப்பட்டதுதான் பள்ளி மேலாண்மை குழு. பள்ளியில் போதுமான ஆசிரியர்கள் இருக்கிறார்களா? பள்ளி கட்டடம் சரியாக இருக்கிறதா? ஒவ்வொரு வகுப்பிற்கும் வகுப்பறை இருக்கிறதா? அங்கே குடிநீர் வசதி இருக்கிறதா? கழிப்பிட வசதி சரியாக இருக்கிறதா? குழந்தைகளுக்கான கற்றல் கற்பித்தல் செம்முறையில் நடைபெறுகிறதா? அவர்கள் மகிழ்ச்சியுடன் கற்கிறார்களா? அரசு பெறும் நிதி முறையாக அங்கு செலவிடப்படுகிறதா என்பதை பற்றி ஆராய்ந்து மேம்பாடு பண்ணுவதற்காக உருவாக்கப்பட்டதே இந்த பள்ளி மேலாண்மை. பள்ளி அமைந்துள்ள பகுதியில் 5 வயது நிரம்பிய குழந்தைகளை கண்டறிந்து பள்ளியில் சேர்க்கும் மிகப்பெரிய பொறுப்பு பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கு உண்டு. அடுத்ததாக 6 முதல் 14 வயதுக்குட்பட்ட பள்ளி செல்லா குழந்தைகள் மற்றும் இடைநின்ற குழந்தைகளை கண்டறிந்து அவர்களையும் பள்ளியில் சேர்க்கின்ற பொறுப்பும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கு உண்டு. கட்டாய கல்வி உரிமை சட்டம் 2009 பற்றி ஊர் பொதுமக்களுக்கு தெரியவில்லை எனில் அதை ஆசிரியர்களிடம் கலந்து தெரிந்து கொண்டு பொதுமக்களிடம் கொண்டு சேர்க்கக்கூடிய மிகப்பெரிய பொறுப்பும் பள்ளி மேலாண்மை குழுவிற்கு உண்டு என்பதனை இவ்விடத்தில் நான் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி மாணவரிடம் எந்தவித கல்வி கட்டணமும் வசூலிக்க கூடாது. அப்படி வசூல் செய்யாமல் இருப்பதை உறுதி செய்யும் பொறுப்பும் உங்களுக்கு உண்டு. வாய்ப்பு மறுக்கப்பட்ட மற்றும் நலிந்த வகுப்பை சேர்ந்த குழந்தைகள் கட்டாய கல்வி உரிமை சட்டத்தின்படி தனியார் பள்ளிகளில் 25% இடஒதுக்கீட்டை பெற்று தொடர்ந்து படித்து வருகிறார்களா என்பதனை கண்காணிக்கும் பொறுப்பும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கு உண்டு. மாற்றுத்திறனாளி குழந்தைகள் பள்ளி வந்து செல்ல சாய்வத வசதி அந்த பள்ளியில் இருக்கிறதா? அவர்கள் சென்று வருவதற்கான கழிவறை வசதி அந்த பள்ளியில் இருக்கிறதா என்பதனை கண்காணிக்கும் பொறுப்பும் உங்களுக்கு உண்டு. பல்வேறு அமைப்புகளிடமிருந்து பள்ளிக்கு கிடைக்கும் நிதிகளை பயன்படுத்த பள்ளி நிர்வாகத்திற்கு நீங்கள் துணை நிற்க வேண்டும். பள்ளியின் செயல்பாடுகளை அன்றாடம் கூர்ந்து கவனித்து ஆசிரியர்களுடன் இணைந்து செயலாற்ற வேண்டும். அப்பொறுப்பும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கு உண்டு. மாணவர்களுடைய கற்றல் திறன்கள் மேம்பாடு அடைய அனைத்து சூழல்களையும் உருவாக்கும் பொறுப்பு உங்களுக்கு தான். கற்றலில் சற்றே பின்தங்கியுள்ள குழந்தைகளை இனம் கண்டறிந்து அவர்களின் முன்னேற்றம் குறித்து என்ன செய்யலாம் என்பதனை ஆசிரியர்களுடன் கலந்தாலோசித்து ஒரு முடிவு கொண்டு வர வேண்டிய பொறுப்பும் உங்களுக்கு உண்டு. இல்லம் தேடி கல்விக்கு உறுதுணையாக நிற்கும் பொறுப்பும் ஒவ்வொரு பள்ளி மேலாண்மை குழுவிற்கும் உண்டு என்பதனையும் சொல்ல கடமைப்பட்டிருக்கிறேன். பள்ளிக்கு தமிழக அரசால் வழங்கப்படும் காலை உணவு திட்டம், மதிய உணவு திட்டம் சிறப்பாக நடைபெற தேவையான ஆலோசனைகளை அவ்வப்போது ஆசிரியர்களுக்கும் சத்துணவு அமைப்பாளர்களுக்கும் வழங்கும் பொறுப்பும் பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினர்களுக்கு உண்டு. கிராம சபை கூட்டத்தில் அவ்வப்போது கலந்து கொண்டு பள்ளிக்கு தேவையான வசதிகளை தீர்மானங்களாக எழுதி பதிவேற்றும் பொறுப்பும் குழு உறுப்பினர்களுக்கு உண்டு. பள்ளியிலும் பள்ளியை சுற்றியுள்ள பகுதியிலும் கல்வி உரிமை மீறல் ஏதேனும் நடந்தால் அதை உள்ளூர் அதிகார மையத்தின் கவனத்திற்கு கொண்டு செல்லும் மிகப்பெரிய பொறுப்பு யாருக்கு? பள்ளி மேலாண்மை குழு உறுப்பினருக்கு உண்டு. மாணவர்களுக்கு 6 மாதத்திற்கு ஒரு முறை வழங்கப்பட்டு வருகின்ற குடற்புழு நீக்கும் மாத்திரையும் வாரந்தோறும் வழங்கப்பட்டு வருகின்ற இரும்பு சத்து மாத்திரையும் வழங்கும் திட்டம் செவ்வனே நடைபெற்று வருகிறதா என்பதனை கண்காணித்து அதற்கு துணை நிற்கும் பொறுப்பும் உங்களுக்கு உண்டு. நம் பள்ளி நம் பெருமை. எனவே பெற்றோர்கள், முன்னாள் மாணவர்கள், கல்வியாளர்கள், உள்ளாட்சி பொறுப்பாளர்கள், தன்னார்வலர்கள் ஆகிய அனைவரும் ஆசிரியர்களுடன் கைகோர்த்து ஒன்று சேருங்கள். நம் கடமையை செய்வோம், கருத்தாய் செய்வோம். நம் பள்ளியை சிறந்த பள்ளியாக உருவாக்குவோம். அறிவு சுரங்கம் மகிழ்ந்தெடுக்க ஆசிரியர் குலம் துணை இருக்கும். இனிதே
வரிசை சூழ்ந்திருக்க இன்று கற்றல் இணைத்திருக்கும். உவகையோடு பாடங்கள் படிக்க ஊசல் மனதில் தவம் இருக்கும். எத்தரத்தில் மாணவன் இருந்தாலும் ஏற்றம் காண வழி இருக்கும். ஐயங்கள் இங்கு களையப்படும். ஒப்பிலா செல்வமான கல்விதனை ஓதி ஒழுங்காக கற்பிக்கும் அவ்வைகள் பணி வரை ஊராட்சி ஒன்றிய நடுநிலைப்பள்ளி அதமை தற்கு. நன்றி.